Hello everyone, welcome to Tamil Nadu Trading Institute, myself Jeeva. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு ஃப்ரைடே நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸோட இன்ட்ராடே லெவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் ப்ரீமியம் கால்குலேஷன் தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிஸ்க்ளைமர், ஐ எம் நாட் எ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். பிஃபோர் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் எ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸோட எக்ஸ்பீரியன்ஸே நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். இந்தியா விக்ஸ் பொறுத்த வரைக்கும் பிலோ 10ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலனா செகண்ட் ஹாஃப் 115லேருந்து ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஒரு ட்ரேடுமே கொடுத்துருந்தோம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷனும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் போகிறது இல்லாமல் மார்க்கெட் ஹவர்ஸில் எஜுகேஷன் கண்டென்ட் கொடுத்துருப்போம். பட் புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம மார்க்கெட்டில் அவைலபிள் இல்லாதனால 1:30 மணிக்கு நான் வந்து மெசேஜ் போட்டேன். அந்த டைம் மெசேஜ் போடும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியோட கால் ஆப்ஷன் செல் ஆன் ரைஸில் ப்ரீமியம் டிகே ஆகிட்டு இருந்து, புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக கன்சால்டேட் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால் வந்து இம்பார்ட்டன்ட் லெவலில் பிரேக் டவுன் பண்ணால் நல்ல ப்ரீமியம் மொமெண்டம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறது நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். அந்த டைம் வந்து வரும்போதே பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் ப்ளஸ் கால் ஆப்ஷன் சைடில் ப்ரீமியம் டிகே ஆகிட்டு இருக்கு. செல் ஆன் ரைஸில் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து நெகட்டிவ், செகண்ட் கன்ஃபர்மேஷன். ப்ரீவியஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, தேர்ட் கன்ஃபர்மேஷன். ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது 80ல் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா 59 அந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வச்சா 130 வரைக்கும் டார்கெட் இருக்குங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். அதோட வாய்ஸ் மெசேஜும் கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட் ப்ரீமியம் அங்கே வரும்போது ஸ்டேபிளாக இருக்கும்போது சஸ்டெயின் ஆகுதான்னு பாருங்கன்னு சொல்லியிருந்தோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இமிடியேட்டாகவே 37 பாயிண்ட்ஸ் வந்துச்சு. ட்ரையல் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 58 அந்த மாதிரி வச்சிருந்தோம். செகண்ட் டைமில் ட்ரையல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 64 அந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் கொண்டு வந்துட்டோம். அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா 160 வரைக்கும் ப்ராஃபிட் ரீச் ஆச்சு. நெக்ஸ்ட்டு லோ விக்ஸ் என்வரான்மெண்ட்டில் அதிக குவான்டிட்டி போட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு விக்ஸை பற்றி தெரிஞ்சு, விக்ஸோட மந்த்லி டைம் ஃப்ரேம் நான் வச்சுருக்கேன். விக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக 12 பிலோவில் இருந்து 10 வரைக்கும் ட்ரேட் ஆகும். 9.7 9.5 வரும்போது விக்கு வந்துடும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங்கே 9.20ல் ட்ரேட் ஆகுது. மல்டி இயர் லோவில் விக்ஸ் ட்ரேட் ஆகுது. விக்ஸை பேஸ் பண்ணி தான் ப்ரீமியம் இருக்கும். ஒரு வாரம் எவ்வளோ இருக்குங்கிற ப்ரீமியமை டிசைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு விக்ஸ் வந்து ஹையாக இருந்தால் ப்ரீமியம் வால்டிலிட்டி இருக்கும். விக்ஸ் பிலோ 10 கீழே இருக்கும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மார்க்கெட் கன்சால்டேட்டில் இருக்க தான் பாசிபிலிட்டி இருக்குது. நியூ டைப் ஆஃப் ஆப்ஷன் செல்லர்ஸ் வரமாட்டாங்க. ப்ரீமியம் வந்து ஆப்ஷன் பையருக்கு ஃபேவராக இருக்காதுன்னு சொல்லியிருக்கேன். விக்ஸை பற்றியான ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு 50 லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் வீடியோ அப்படின்னு போடுங்க, கமெண்ட் போடுங்க. எவ்வளோ பேர் வீடியோ போடுறீங்கன்னு பார்த்துட்டு நம்ம சாட்டர்டே வந்து விக்ஸ் எவ்வளோ இருந்தால் எவ்வளோ ப்ரீமியம் இருக்கும், எவ்வளோ இருந்தால் எவ்வளோ மொமெண்டம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறது நான் வீடியோவை ஒரு கிளியர் வீடியோ கொடுக்குறேன். புதன்கிழமையான எஃப்ஐ டேட்டாஸ் பார்த்துடலாம். எஃப்ஐ டேட்டாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் மார்க்கெட்டில் 1172 கோடி செல்லிங்கில் இருக்காங்க. டிஐஎஸ் பொறுத்த வரைக்கும் 238 கோடி பையிங்கில் இருக்காங்க. எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே இப்போ செல்லிங்கில் தான் இருக்காங்க. டிஐஎஸ் வந்து மார்க்கெட்டில் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நிறைய ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா 20%, 30%, 50% கரெக்ஷன்லாம் இருக்குது. நிஃப்டி ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆல் டைம் வந்துருச்சு. ஆனால் நிறைய பேர் என்ன சொன்னாங்க, போர்ட்ஃபோலியோ ஒன்றும் வரல சார், நிறையா இதில் இருக்குது. இப்போது நிஃப்டியை ஏற்றணும் அப்படின்னா நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த நிஃப்டி 50 ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணாவே போதும், நிஃப்டி மேலே வந்துடும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா டாப் வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ்னு ஒரு 10 ஸ்டாக் இருக்குது. அந்த ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணால் போதும். இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா பாரதி ஏர்டெல், எல்என்டி, எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ், இந்த ஒரு 6 ஸ்டாக் தான் லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஒழிஞ்சு. மீதி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் ஒன்றுமே சப்போர்ட் ரேஞ்சில் தான் இருக்குது. அதனால் மார்க்கெட் ஆல் டைம் வந்துச்சு. இங்கேருந்து இன்னும் ஆல் டைமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டாக இன்வெஸ்ட் பண்ணாமல் பார்த்து கேர்ஃபுல்லாக மார்க்கெட் பற்றியான புரிதலாம் தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எக்கனாமிக் கேலண்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா 29ஆம் தேதி வருது. FOMC மீட்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து 31 டிசம்பர் தான் வருது. நாளைக்கான எந்த ஒரு ஈவெண்ட்டும் நம்மளுக்கு இல்லை. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 26,000ங்கிற புட் ஆப்ஷன் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகும். 26,200ங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 200 பாயிண்ட்ஸ் ரேஞ்சுக்குள்ளே கன்சால்டேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் நாளைக்கு ஃபஸ்ட் 1 ஹவர் எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரைட் ஆகுங்கிறது பார்த்துட்டு தான் இந்த எக்ஸ்பைரி எப்படி க்ளோஸ் ஆகுங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ப்ரீமியம் கால்குலேஷன் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயத்தை பார்க்கணும். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி. செவ்வாய்க்கிழமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமை முடியும் போது பார்த்தீங்கன்னா 3 o'clock அந்த மாதிரி முடியும் போது பார்த்தீங்கன்னா 221 இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 175, ஆல்மோஸ்ட் 50 பாயிண்ட்ஸ் டிகே நடந்திருக்கு புதன்கிழமை ட்ரேடு வந்தனால.
எவ்ரிடே வந்து பார்த்திங்கன்னா 30 to 40 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம் டிகே ஆகும். பட் லோ விக்ஸ் என்வரான்மெண்ட்டில் அவங்க ப்ரீமியமே பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 200-220 பாயிண்ட் தான் கொடுப்பாங்க. இதில் பிடிஎஸ்டி ட்ரேடுன்னு ஒன்று இருக்குது. பை டுடே செல் டுமாரோ நிறைய பேர் பண்ணுவீங்க. லோ விக்ஸ் என்வரான்மெண்ட்டில் பிடிஎஸ்டி ட்ரேடை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா 70+ பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆர் கேப் டவுன் வந்தாலும் ப்ரீமியத்தோட ஓவர் நைட் டிகேவும் நடக்குது. ப்ரீமியமை அட் த மணி கால் ஆப்ஷன் அட் த மணி புட் ஆப்ஷனை செக் பண்ணி பாருங்கள். ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் ஆர் ஃப்ளாட் ஓப்பனிங் வந்தால் ஓவர் நைட் டிகேவே பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் நடக்குது. ப்ளஸ் மார்க்கெட் அன்றைக்கி கன்சல்டேட்னால ப்ரீமியம் நார்மலாக 35 பாயிண்ட்ஸ் டிகே நடக்க வேண்டிய இடத்துலாம் 40-45 பாயிண்ட்ஸ் டிகே நடக்குது. அதனால் ப்ரீமியம் டிகே ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் வந்து பையர்ஸ் வந்து மல்டிபிள் ட்ரேட் அட்டன் பண்ணாதீங்க, மல்டிபிள் லாட்ஸ் அட்டன் பண்ணாதீங்க. மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் 1 or 2 ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணுறது அட்வைசபிள். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் டே டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். நிஃப்டி ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 100 to 200 ரேஞ்சில் ஒரு கன்சால்டேஷன் நடந்துச்சு. அப்போ தான் ஒரு ஆல் டைம் ஹை அடிச்சோன்னே அங்கேருந்து செல்லிங் ப்ரெஷர். திருப்பியும் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாலிங் வெஜ் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணி வந்திருந்தாலுமே ஒரு ரேஞ்சுக்குள்ளே கன்சால்டேட் ஆகுது. 26,100 to 26,240 இம்பார்ட்டன்ட் லெவல், அப்சைட் அண்ட் டவுன் சைடோட இம்பார்ட்டன்ட் லெவல். லாஸ்ட் 2 டேஸோட லோவும் அங்கே தான் இருக்குது, லாஸ்ட் 2 டேஸோட ஹையும் அங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு நாளைக்கு இந்த வீக்கு எக்ஸ்பெரிக்கான லெவல்ஸ் பார்த்துடலாம். இந்த வீக் எக்ஸ்பெரி ஆன லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் பிவோட் பாயிண்ட்டாக ஒர்க் ஆக போகிற இடம் வந்து 2600. இந்த 2600 பிரேக் டவுன் நடந்தால் டவுன் சைடில் திருப்பியும் கரெக்ஷன், இந்த கேப் ஃபில்லிங், இந்த இம்பேலன்ஸ் மூவை கரெக்ட் பண்ண வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப் சைடில் 26,040 பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போது இந்த 26,100 தான் பிவோட்டாக முடிவு பண்ணும். திருப்பி இது லெவலுக்குள்ளே சப்ஸ்டெயின் ஆகலாமா இல்லை இந்த லெவலில் பிரேக் ஆகி கீழே வரலாமான்னு இருக்கும். இதுதான் பிவோட்டாக ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து 25,980. செகண்ட் சப்போர்ட் ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து 25,920. லாஸ்ட் சப்போர்ட் ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து 25,840. அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 26,040 லாஸ்ட் 2 டேஸோட ஹை, ப்ரீவியஸோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிளியராக இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸை டெசசிவாக பிரேக் அவுட் ஆனால் தான் 26,080, 26,380 ஆல் டைம் ஹை போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 140 பாயிண்ட்ஸ் பாக்ஸ்க்குள்ளே ட்ரேட் ஆகுது அப்படின்னா பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ப்ரீமியமும் பார்த்தீங்கன்னா செல் ஆன் ரைஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 10 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி தான் சான்ஸ் பண்ண முடியும். அதனால் இந்த பாக்ஸ்க்குள்ளே ட்ரேட் ஆகும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கு அப்புறம் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ட்ரெண்டு பார்த்துட்டு எகைன் பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா டெசசிவ் பிரேக் டவுனாக ஸ்ட்ராங்கஸ்ட் செல்லிங் வருதான்னு பார்க்கணும். அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஷார்ட் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணால் 26,040, 26,000 வந்து டார்கெட்டாக இருக்கும். அதே மாதிரி 182 லெவலில் இந்த லெவலை ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் பண்ணணும், ஸ்ட்ராங்கஸ்ட் பிரேக் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணுதுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸில் டச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே வந்து நம்ம லாங் ஃபோக்கஸ் பண்ணணும். கண்டினியூ ஆச்சுன்னா 26,080 வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. இந்த மாதிரி 1 or 2 கன்ஃபர்மேஷன் தான் வரும். மார்க்கெட் செல் ஆன் ரைஸ் இருந்தால் ரைஸ் ஆகும்போது ஷார்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். மார்க்கெட்டில் இம்பார்ட்டன்ட் லெவல் பிரேக் ஆனால் லாங் சைடில் சின்ன ஃபோக்கஸ் பண்ணணும். அதர்வைஸ் அக்ரெசிவ் குவான்டிட்டி அவாய்ட் பண்ணுறது அட்வைசபிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நான் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமே வைக்கிறேன். 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சொன்னால் தான் ஈஸியாக இருக்கும். 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பேங்க் நிஃப்டிங்கிறது 59,200ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். ப்ரீவியஸ் அது ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு, ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ அது கீழே க்ளோசிங் வச்சுருக்காங்க. திருப்பி பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த லெவலுக்குள்ளே இருக்கிறதுக்கான சென்டர் பிவோட் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகும். டவுன் சைடில் இமிடியேட்டாக வரப்போகிற ஃபஸ்ட்டு சப்போர்ட் 58,980, அது ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதுவும் பிரேக் ஆச்சுன்னா 58,760. லாஸ்ட் சினாரியோவில் 58,600 சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அப்சைடில் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இந்த 59,500ங்கிறது ரொம்ப 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 ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ப்ரைஸு 200 to 250 எகைன் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ப்ரைஸ் திருப்பியும் இந்த லெவலில் டெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே நம்ம லாங் ஃபோக்கஸ் பண்ணலாம். பிரேக் டவுன் ஆகிட்டு திருப்பி ரீடெஸ்ட் பண்ணால் இந்த ஏரியாவில் நம்ம ஷார்ட் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த இடமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு முன்னாடியே எந்த சைடு மார்க்கெட் ட்ரெண்டுங்கிறதுன்னு பார்த்து ஸ்ட்ராங்கஸ்ட் பிரேக் டவுன் நடந்து திருப்பி ரீடெஸ்ட் ஆகி ஃபாலோ ஆச்சுன்னா ஷார்ட் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த லெவலுக்கு மேலே 350க்கு மேலே திருப்பி ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்கே லாங் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக 800 வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்கமிங் டேஸில் நாளைக்கு அப்கமிங் டேஸில் சொல்கிறேன். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த லெவல்லையும்
இந்த லெவல்லையும் இந்த 500 பாயிண்ட்டுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி. அதில் ஷார்ட்டாக லாங்கானு எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் நிஃப்டிக்கு என்ன சினாரியோ அதுதான் சினாரியோ. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 57,700ங்கிறதே ஒரு ரெசிஸ்டன்ஸ், 85,300ங்கிறது ஒரு சப்போர்ட், 85,700 85,300 இதுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா எகைன் கிளியரான ஒரு பாக்ஸ் பேட்டர்னில் ட்ரேட் ஆகும். பிரேக் டவுன் ரீடெஸ்ட் ஆச்சுன்னா இந்த லெவலில் ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. 600க்கு மேலே எகைன் ப்ரைஸ் வருது அப்படின்னா 800 ப்ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த 2 சினாரியோ நடந்தால் மட்டும் ட்ரேட் எடுக்கணும், அதர்வைஸ் ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது தான் அட்வைசபிள். திருப்பி நான் சொல்கிறேன், லெவல்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் ஹவர்ஸில் லெவல்ஸ் திருப்பி அப்டேட் பண்ணுறேன். லோ வீக்ஸ் என்வரான்மெண்ட்டில் அதிக ட்ரேடில் இன்ட்ரெஸ்ட் காட்ட வேணாம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும் ட்ரேட், அப்படி இல்லைனா ஜஸ்ட் வாட்சபிள் தான் அட்வைசபிள். தேங்க்யூ.